the second part, B part, question number 16, B part. An essay or katture on sports as an important part of a student's life. ஒரு மாணவருடைய வாழ்க்கையில important part, முக்கியமான ஒரு பகுதியாக விளையாட்டு இருக்கிறது. You may include, உங்களுக்கு உள்ளடக்கலாம் the following, கீழ் வருவனவற்றை. The place for sports, விளையாட்டுக்கான இடம் in the school calendarல. Sports meets, matches, tournaments, அப்படி. Facilities provided, வழங்கப்படக்கூடிய வசதிகள், facilities. Playground, courts for netball கான court, netball, volleyball எல்லாம் court. Basketball, etc. Cricket ground, football ground, netball, volleyball வந்து court. Importance, முக்கியத்துவம். Promotes, மேம்படுத்துற, promotes team spirit. டீமாக சேர்ந்து ஒன்றாக விளையாடக்கூடிய ஒரு உணர்வு, team spirit. Good health, நல்ல ஆரோக்கியம். Friendship, நட்பு. Unity, ஒற்றுமை. Leadership, தலைமைத்துவம். Accepting victory or defeat, வெற்றி தோல்வி ரெண்டையும் accepting ஏற்றுக்கொள்றது. Now let's take a look at a model answer. Come. Follow me. Sports as an important part of students' life. மாணவரின் ஒரு முக்கியமான பகுதி, மாணவருடைய வாழ்க்கையில விளையாட்டுகள். We do games and athletics for sports according to our school curriculum. எங்களுடைய ஸ்கூல் பாட விதானத்தின் பிரகாரம் நாங்க கேம்ஸ், அத்லெட்டிக்ஸ் இது பண்றோம். They are important, அவைகள் முக்கியமாக இருக்குது. Because ஏனென்றால் students not only need to educate the mind, மாணவர்கள் மைண்ட் உள்ளத்தை மட்டுமல்ல கல்வியூட்டணும், but also to develop the body, உடம்பை விருத்தி செய்ய வேண்டும். உடம்பை விருத்தி செய்யறா in a physical aspect of personality, ஆளுமையோட உடல் ரீதியான பகுதி அதுல அடங்குது. There are many sports activities, பல விளையாட்டு செயற்பாடுகள் இருக்குது. Allocated in a school calendar, ஒரு ஸ்கூல் கேலண்டர்ல allocate பண்ணக்கூடிய, ஒதுக்கப்படக்கூடிய ஸ்கூல் கேலண்டர்ல விளையாட்டு ஆக்டிவிட்டிஸ் கண்டு allocate பண்ற, ஒதுக்குற. For instance, உதாரணத்துக்கு there are special dates, விசேட திகதிகள் உண்டு. Scheduled, அட்டவணைப்படுத்தப்பட்டு to hold sports meet, விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் மீட் இவைகளை நடத்துவதற்கு. Different kinds of matches and tournaments, பல வகையான போட்டிகள், சுட்டு போட்டிகளை நடத்துவதற்கு. In a school, ஒரு பாடசாலையில். As students, மாணவர்கள் என்ற வகையில் we should participate, நாங்கள் கலந்து கொள்றது நல்ல. In any kind of a game, இது சரி ஒரு வகையான விளையாட்டுல. ஓ இன் அத்லெட்டிக் பிராக்டிசஸ், அல்லது இந்த அத்லெட்டிக் பிராக்டிசஸ்ல நாங்க கலந்து கொள்வது நல்ல. தேரா இருக்கிற பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், பிடி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கண்டே டீச்சர்ஸ் மாதிரி ஸ்பெஷலி ட்ரெயின் டீச்சர்ஸ், பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் டு டீச் அத்லெட்டிக்ஸ் அண்ட் கேம்ஸ் இன் ஸ்கூல்ஸ்ல அத்லெட்டிக்ஸ் கேம்ஸ் கற்பிப்பதற்கு. ஆஸ் for facilities, most schools have playgrounds. வசதிகள் என்ற அடிப்படையில் பெரும்பாலான ஸ்கூல்ஸ்ல பிளே கிரவுண்ட்ஸ் இருக்குது. In them, அவைகளில் there are indoor and outdoor courts for sports. விளையாட்டுக்கு இன்டோர் அவுட்டோர் கோர்ட்ஸும் இருக்குது. இப்போ இன்டோர்ண்டா உள்ளக விளையாட்டாரங்கு, அவுட்டோர்ண்டா வெளியாக விளையாட்டாரங்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் கோர்ட்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ். டீம் கேம்ஸ் such as cricket, netball, basketball, volleyball and hockey, இவைகளெல்லாம் டீம் கேம்ஸ், டீமாக அணியாக சேர்ந்து விளையாடுற விளையாட்டுகள். இவைகள் provide ample opportunities, இவைகள் தாராள வசதிகளை, சந்தர்ப்பங்களை வழங்குற for us, எங்களுக்கு to develop team spirit, டெவலப் பண்ண, அதிகரிக்க, கூட்ட.
டீம் ஸ்பிரிட்னா ஒன்றாக சேர்ந்து விளையாடுற ஒரு உணர்வு. And the ability to tolerate both failure and success equally. இப்போ ஃபெயில்யூர் தோல்வி, சக்சஸ் வெற்றி ரெண்டையும் ஈக்குவலாக சமனாக டொலரேட் பண்ண, சகித்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள ஒரு திறனை இங்கே வளர்க்கப்படுற. Therefore, எனவே இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு டூ ஸ்போர்ட்ஸ். எனவே விளையாட்டுக்களை நாங்கள் பண்ணுறது முக்கியமாக இருக்குது. பிகாஸ் ஏனென்றால் இட் இம்ப்ரூவ்ஸ் அ பேலன்ஸ்ட் பர்சனாலிட்டி. இது வந்து சமநிலையான ஆளுமையை கூட்டுறது என்றபடினால. ஒன் தி அதர் ஹேண்ட், அடுத்த பக்கத்தில் பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், விளையாட்டுக்கள் வழங்குற சந்தர்ப்பங்களை ஃபார் பில்டிங் அப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் சோஷலைசேஷன். இப்போ நட்பு, சமூகமயமாக்கம் இதுகளை பில்டப் பண்ண, கட்டி எழுப்ப சந்தர்ப்பங்களை வழங்குற விளையாட்டுக்கள். ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் அவர் ஹெல்த், விளையாட்டுக்கள் எங்களுடைய ஆரோக்கியத்தையும் கூட்டுற. as a result, இதன் ஒரு விளைவாக இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் அ ஹெல்தி மைண்ட், ஒரு ஆரோக்கியமான உள்ளத்தை மெயின்டைன் பண்ண, பராமரிக்க உதவுற. இன் அடிஷன், இதுக்கு மேலதிகமாக we come across various players from different schools in the country. நாட்டில் உள்ள பல்வேறுபட்ட பாடசாலைகளிலிருந்து பல்வேறுபட்ட வீரர்களை நாங்கள் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிற. when we compete with other schools, ஏனைய பாடசாலைகளோடு நாங்கள் போட்டியிடும் பொழுது. on the other hand, அடுத்த பக்கத்தில் we build up new friendship, புதிய நட்பை நாங்கள் கட்டி எழுப்புற with other competitors, ஏனைய போட்டியாளர்களுடன். and share ideas with them, அவர்களோட நாங்கள் ஐடியாஸ், கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிற. furthermore, மேலும் we develop unity, நாங்கள் விருத்தி செய்து கொள்கிற யூனிட்டி, ஐக்கியம், ஒற்றுமை among the team players, டீமில் உள்ள வீரர்களுக்கு மத்தியில். பிகாஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு காரணமாக. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், தலைமைத்துவ பண்புகள் கேன் பி டெவலப்ட், விருத்தி செய்யப்பட முடியும். அண்ட் ஒபீடியன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் சம் ஆஃப் அதர் பெனிஃபிட்ஸ். மேலும் விதிகள், ஒழுங்குமுறைகளுக்கு நாங்கள் அடிபணித, மதிப்பளிக்கிற, இவைகளெல்லாம் ஏனைய நன்மைகளில் சிலதாகும். we gain through sports, நாங்கள் விளையாட்டின் ஊடாக பெறக்கூடிய நன்மைகள் இதுகளாகும். சிமிலர்லி, அதே மாதிரி we learn, நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் to treat both failure and success equally. நாங்கள் தோல்வி வெற்றி ரெண்டையும் சமனாக ட்ரீட் பண்ண, ஏற்றுக்கொள்ள, நடத்த நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் by doing sports, விளையாட்டுகளை பண்ணுறதன் மூலம். however, என்றாலும் apart from gaining benefits, நன்மைகளை பெறுவதற்கு மேலதிகமாக, நன்மைகளை பெறுவது தவிர, அதல்லாமல் it is our duty, எங்களுடைய கடமையாக இருக்கிறது to raise the name of our own school, எங்களுடைய சொந்த பாடசாலையிட பெயர், ரெப்யூட்டேஷன், புகழ், ஃபேம், அந்த நேம், அந்த பெயரை ரேஸ், உயர்த்த எங்களோட கடமை இருக்குது. த்ரூ அச்சீவ்மெண்ட், சாதனைகள் ஊடாக. இன் கன்க்ளூஷன், முடிவாக, ஐ திங்க், நான் நினைக்கிறேன், ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ், விளையாட்டுக்கள் உண்டு பண்ணுற ஹெல்தி நேஷன், ஒரு ஆரோக்கியமான நாட்டை கட்டி எழுப்புற, உருவாக்குற, ஃபார் அ கண்ட்ரி, ஒரு நாட்டுக்காக ஆரோக்கியமான மக்களை உருவாக்குற. இட் கிவ்ஸ் அஸ் both physical and mental health, அது வந்து உடல் ரீதியான, மூளை ரீதியான ஆரோக்கியத்தை எங்களுக்கு வழங்குற. as well as social well-being, மேலும் அது மட்டுமல்ல, social well-being, சமூக ரீதியான நன்மைகளையும் எங்களுக்கு, சமூக ரீதியாக ஒற்றுமை, இப்படி அதுக்கும் எங்களுக்கு வழிவகுக்கிற. therefore, எனவே sports is an important part of a student's life. ஒரு மாணவருடைய வாழ்க்கையில் முக்கியமான பகுதியாக விளையாட்டு. Test number 16, C part. Write the speech, எழுதுங்க அந்த உரையை, you would make at the school assembly, ஸ்கூல் கூட்டத்தில், அசம்பிளியில், on the effects of using polythene, பாவிக்கிறதுல விளைவுகள், effects,
யூ மே இன்க்ளூட் நீங்கள் உள்ளடக்கலாம் த ஃபாலோவிங் கீழ் வருவனவற்றை. why people use polythene, ஏன் மக்கள் பொலித்தீனை பாவிக்கிறாங்க. Number 2, how the use of polythene affects the environment, பொலித்தீன் பாவனை எவ்வாறு சூழலை பாதிக்கிற. Number 3, steps that you could take, உங்களுக்கு எடுக்க முடியுமான ஸ்டெப்ஸ் நடவடிக்கைகள் to prevent தடுக்க the harmful effects, தீய விளைவுகளை of using polythene, பொலித்தீன் பாவனையின் harmful effects, தீய விளைவுகளை to prevent, தடுப்பதற்கான. Now let's take a look at this model answer. Okay. Can I have it? You follow me. When I read, you have to follow me. The effects of using polythene. Polythene பாவனையிட விளைவுகள். Dear principal, dear teachers, and my dear sisters and brothers, good morning to all of you. Today, இன்று I am going to speak, நான் பேச போற a few words, ஒரு சில வார்த்தைகள் about the effects of using polythene. polythene பாவனையிட விளைவுகள் பற்றி. First of all, எல்லாத்துக்கும் முதல்ல let's see பாப்போம் what is polythene. polythene என்னன்னு பாப்போம். Actually, polythene is a polymer. polymer in Tamil, தமிழ்ல பாலிமர் என்றே சொல்லலாம். பல்குருதி சேர்வு, பல்பகுதி சேர்வு பொருள், பல படிப்பொருள், பல்லுறுப்பி, இப்படியெல்லாம் தமிழில் சொல்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்கிறோன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்களுக்கு நாங்கள் சொல்லலாம். we use polythene as a wrapper, நாங்கள் சுத்துறதுக்கு பொலித்தீனை பாவிக்கிற, பேக்ஸாக பாவிக்கிற, கவரிங்ஸ் அண்ட் ஷெல்டர், இப்போ கூரைகளுக்கு, இந்த நாங்கள் டென்ட்டுகளுக்கு, ஹட்டுகளுக்கு கூரை மாதிரி போடுறதுக்கு, நாங்கள் சாமான்களை பாதுகாக்கிறதுக்கு, உறைவிடமாக எல்லாம் பாவிக்கிறோம். இட் இஸ் அ versatile material. versatile means able to adapt or be adapted to many different functions or activities. பல்வேறுபட்ட செயற்பாடுகள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் செய்யப்படக்கூடிய, பல்வேறுபட்ட தொழிற்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய versatile, நல்ல ஒரு பொருளாக இருக்குது பொலித்தீன், பிரயோசனப்படுத்தப்படக்கூடியதாக. Nowadays, இப்போ நாங்கள் பார்க்குறோம், polythene bags or shopping bags are very much used to carry liquids. திரவங்களை கேரி கொண்டு செல்ல மிச்சம் பாவிக்கப்படுற. as they are not leaking, இவையில் லீக்கிங் இல்லைன்றதால, ஓட்டையாவது இல்லை, அந்த லீக் ஆகி கொட்டப்படுறதில்லை என்ற காரணத்தினால, அண்ட் ஈஸி டு டேக் அவே, கொண்டு செல்றதுக்கும் இலகுவாக இருக்கின்றபடினால. In some places, சில இடங்களில் polythene is used to cover leaking roofs. லீக் ஆகிற கூரைகளை கவர் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தப்படுறது. ஓட்டையாக இருக்கிற கூரைகள் அதை கவர் பண்ணுறதுக்கு, மூடுறதுக்கும் பயன்படுத்தப்படுறது. பிகாஸ் they resist water. என்னென்னா இந்த பொலித்தீன் வந்து தண்ணியை நுழையாமல் ரெசிஸ்ட் தடுக்கிற. they are also used, மேலும் இந்த பொலித்தீன் பயன்படுத்தப்படுற as stage decorations, மேடை அலங்காரங்களுக்கும் பயன்படுத்தப்படுறது. one major reason for flooding in the urban areas, இப்போ நகர்ப்புறங்களில் வெள்ளம் ஏற்படுறதுக்கான ஒரு பிரதான காரணம் is caused, அது ஏற்படுத்தப்படுற due to polythene blocked in the drains. இப்போ இப்போ ட்ரெயின்ஸ், வடிகால்களில் தண்ணி ஓடுறதானே, ட்ரெயின்ஸில் அதில் போய் பிளாக் ஆகுற, அடைக்கப்படுற, பொலித்தீன் பேத்து நிற்கிறதால தண்ணி அடைக்கப்படுற, அதனாலையும் தண்ணி அப்படியே நின்று கூடி வெள்ளம் ஏற்படுற. தண்ணி ஓடுற, இப்போ அசுத்தமான தண்ணியெல்லாம் ஓடுற வடிகால்கள், அதுகளில் போய் தண்ணியெல்லாம் பிளாக் ஆகுற இந்த பொலித்தீன் இருக்கிறதால. when polythene is thrown away, பொலித்தீன் வந்து எரியப்படும் பொழுது, கேர்லெஸ்லி, கவனம் இல்லாமல் எரியப்படும் பொழுது, the material get several folds,
இப்போ வந்து இந்த பொலித்தீன் வந்து இடத்துக்கிடம் மடிஞ்சு நிற்கும், அப்படி மடிஞ்சு நிற்கும். ரெயின் வாட்டர் கேன் பி கலெக்டட் இன் த ஃபால்ஸ். இந்த பொலித்தீன் மடிக்கப்படுற இந்த இடங்கள்ல தண்ணி அப்படியே நிற்கிற. அங்கு மொஸ்கிட்டோஸ் கேன் லே எக்ஸ், நுளம்புகள் வந்து முட்டைகளை இடலாம். as a result, இதன் ஒரு விளைவாக டெங்கி ஃபீவர் அண்ட் வைரஸ் டிசீசஸ், டெங்கி ஃபீவர், டெங்கு காய்ச்சல், வைரஸ் நோய்கள் கேன் பி ஸ்ப்ரெட், பரப்பப்பட முடியும் இன் தி என்வாயரன்மெண்ட், சூழலில். மை நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், என்னுடைய அடுத்த பாயிண்ட் என்னன்னா கார்பேஜ் டிஸ்போசல். டிஸ்போசல் மீன்ஸ் தி ஆக்ஷன் ஓ ப்ரோசஸ் ஆஃப் கெட்டிங் ரிட் ஆஃப் சம்திங். இப்போ நாங்கள் ஊத்தைகளை அகற்ற அந்த செயற்பாடு தான், செயன்முறை தான் டிஸ்போசல். இப்போ நாங்கள் ஊத்தைகள், அந்த கார்பேஜ் ஊத்தையை அகற்ற செயற்பாடு. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டில் யூசிங் பொலித்தீன் பேக்ஸ். சில மாணவர்கள் இன்னும் கூட பொலித்தீன் பேக்ஸை பாவிக்கிற. அண்ட் ரேப்பர்ஸ் இன் ஸ்கூல், பொலித்தீன் ரேப்பர்ஸ், பொலித்தீனால் உணவுப் பொருட்களை சுற்றுறது, அந்த அதுகளை பாவிக்கிறது. ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட், நான் வேண்ட விரும்புகிறேன், ஃப்ரம் தோஸ் ஹூ பிரிங் தம் டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு அவைகளை கொண்டு வரவர்கள்ட்ட நான் வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன், டு டேக் தம் பேக் ஹோம், வீட்டுக்கு போகும்பொழுது திரும்ப அவைகளை வீட்டுக்கு கொண்டு செல்லுமாறு. இன் அடிஷன், அதுக்கு மேலதிகமாக, ஐ வுட் லைக் டு இன்வைட் அவர் யங் இன்வென்டர்ஸ், எங்களுடைய இளம் கண்டுபிடிப்பாளர்களை நான் அழைக்க விரும்புகிறேன், டு எக்ஸ்பெரிமெண்ட், பரிசோதனைகளை செஞ்சு பார்க்குமாறு, on how to make oxo biodegradable polythene ware. அப்படின்னா உட்காத, இப்போ வந்து நிலத்தில் வந்து எப்படி பாக்டீரியா, ஃபங்காய், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்ணங்கிகள், இவைகளால் அழிவுக்குண்டாகிற பொருட்கள் இருக்குது. டீகம்போஸ் ஆகுற, கேப்பபிள் ஆஃப் பீயிங் டீகம்போஸ்ட், இந்த நுண்ணங்கிகளால் டீகம்போஸ்ட் ஆகுற, சிதைவுக்குள்ளாகுற, அப்படி பொருட்களை பாவிச்சா நல்லம். இதுக்கு பரிசோதனைகளை செஞ்சு பார்க்குமாறு இளம் கண்டுபிடிப்பாளர்களை நான் அழைக்கிறேன். எவ்வாறு இதை செய்கிறண்டு, எவ்வாறு இதுகளை பண்ணுறண்டு முயற்சிக்குமாறு. ஆல்சோ, மேலும், we should find out a way to use solar energy. நாங்கள் ஒரு வழியை கண்டுபிடிப்பது நல்லது. டு யூஸ் சோலார் எனர்ஜி, சூரிய சக்தியை பாவிப்பதற்கு. டு இன்சினரேட் கார்பேஜ், ஊத்தையை எரிப்பதற்கு, இன்சினரேட் எரிப்பதற்கு, சூரிய சக்தியை பாவிப்பதற்கு. ஃபைனலி, இறுதியாக, தேங்க்யூ, ஐ வுட் லைக் டு சஜெஸ்ட், நான் ஆலோசனை தெரிவிக்க விரும்புகிறேன், that we should all try to minimize the harmful effects of polythene. Polythene harmful effects, தீய விளைவுகளை குறைக்க முயற்சிப்பது நல்லது நாம் அனைவரும் என்பதனை நான் ஆலோசனையாக தெரிவிக்க விரும்புகிறேன். Final part, D part, is number 16. Complete the dialogue, உரையாடலை பூர்ணப்படுத்துங்க, between Rizvi and Anupama, ரெண்டு பேருக்கும் இடையில. They have just met, இப்பதான் அவங்க சந்திச்சு இருக்கிறாங்க, after the GCE all-over examக்கு அப்புறம். Rizvi, now the exam is over, the exam முடிஞ்சிருக்குது. What's next? அடுத்தது என்ன? Have you planned, நீங்க பிளான் பண்ணி இருக்கிறீங்களா? Anything to do, ஏதாவது செய்ய? Anupama says in reply, in response to that, yes, I have a lot of plans. எனக்கு நிறைய plans இருக்குது. Come forward. Right, follow me. Ravi, Rizvi, what kind of things have you planned? என்ன வகையான விடயங்கள் நீங்க பிளான் பண்ணிருக்கி? அனுப்பமா, well, I am planning to follow an English course. நான் ஒரு இங்கிலீஷ் கற்கை நெறிய ஃபாலோ பண்ண பிளான் போட்டு கொண்டிருக்கி. and a computer course, மேலும் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ். Rizvi, where do you hope to follow the course? எங்க இந்த கற்கை நெறிய ஃபாலோ பண்ண நீங்க எதிர்பார்க்குறீங்க?
அனுப்பமா. I am going to apply for spoken English course conducted by the IHRA University of Colombo. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போவில் IHRA என்ற அந்த இன்ஸ்டிடியூட் நிறுவனம் அதால் நடத்தப்படக்கூடிய இங்கிலீஷ் கோர்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ், அதுக்கு அப்ளை பண்ண போகிறேன் நான். அண்ட் த கம்ப்யூட்டர் கோர்ஸ் அட் அ ப்ரைவேட் பிளேஸ் நியர் மை ஹோம். என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தனியார் இடத்தில் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸும் ஃபாலோ பண்ண இருக்கிறேன். ரிஸ்வி, தட்ஸ் அ ஃபைன் ஐடியா. அது ஒரு நல்ல யோசனை. I'd like to improve my English. என்னுடைய இங்கிலீஷை நான் கூட்டிக்கொள்ள, இங்கிலீஷ் அறிவை கூட்டிக்கொள்ள விரும்புகிறேன். Before I start my A levels, என்னுடைய அட்வான்ஸ் லெவல் ஸ்டடீஸை நான் தொடங்க முதல்ல. Can't I apply? எனக்கு விண்ணப்பிக்க முடியாதா for that English course, அந்த இங்கிலீஷ் கற்கை நெறிக்கு? அனுப்பமா, of course, உண்மையில். You should read the weekend newspapers last Sunday. போன ஞாயிற்றுக்கிழமையில வீக்கெண்ட் நியூஸ் பேப்பர்ஸை நீங்கள் வாசிப்பது நல்லது. தி அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் தேர். விளம்பரம் அங்கே இருக்குது. ரிஸ்வி, தேங்க்யூ. பை த வே, அது இருக்கட்டும். டு யூ நோ த கோர்ஸ் ஃபீ அண்ட் த டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ்? கோர்ஸ் ஃபீ கட்டணம், டியூரேஷன் காலம், அதோட உங்களுக்கு தெரியுமா? அனுப்பமா, எஸ் ஆம். இட்ஸ் அ 6 month கோர்ஸ். இட்ஸ் அ 6 month கோர்ஸ். அது ஒரு 6 மாத கற்கை நெறி. அண்ட் த ஃபீ இஸ் ஜஸ்ட் 12,000 rupees. 12,000 ரூபாய்கள் மாத்திரமே கட்டணம். ரிஸ்வி, இஸ் இட் சோ? அப்படியா? டு யூ திங்க், நீங்கள் நினைக்கிறீங்களா, ஸ்டடிங் இங்கிலீஷ் இஸ் அ மஸ்ட்? இங்கிலீஷ் படிக்கிறது ஒரு கட்டாயம், அவசியம் என்று நினைக்கிறீங்களா? ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், உயர்கல்விக்கு? அனுப்பமா, ஐ திங்க் இட் இஸ் யூஸ்ஃபுல். அது பிரயோசனமாக இருக்குது என்று நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏனென்றால் இங்கிலீஷ் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து ஒரு சர்வதேச மொழியாக இருக்கிறது. ஸோ எனவே we can follow a degree in English medium one day. ஒரு நாளைக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் எங்களுக்கு ஒரு பட்ட படிப்பை ஃபாலோ பண்ணலாம். ரிஸ்வி, யூ மீன் இன் அ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி? ஒரு அரச யூனிவர்சிட்டியில? அரச யூனிவர்சிட்டியில? அனுப்பமா, there are both English and Sinhala medium degrees in the government universities. இப்போ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் 2 மீடியமும் இருக்குது, சிங்கள அண்ட் இங்கிலீஷ். ரிஸ்வி, டு யூ திங்க், நீங்கள் நினைக்கிறீங்களா, ஃபாலோவிங் அ டிகிரி இன் தி இங்கிலீஷ் மீடியம் இஸ் டிஃபிகல்ட்? இங்கிலீஷ் மீடியத்தில் டிகிரி ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அனுப்பமா, நாட் அட் ஆல். இல்லவே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. நாட் அட் ஆல். பாரு, நாட் அட் ஆல். இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணினா. வென் இட் கம்ஸ் டு ஃபியூச்சர் ஜாப் மார்க்கெட், எதிர்கால ஜாப் மார்க்கெட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது, இன் போத் லோக்கல் அண்ட் ஃபாரின் செக்டர்ஸ், உள்நாட்டு வெளிநாட்டு துறைகளில், தி இங்கிலீஷ் மீடியம் டிகிரி ஹோல்டர்ஸ் ஸ்டாண்ட் அ பெட்டர் சான்ஸ். இங்கிலீஷ் மீடியத்தில் நாங்கள் டிகிரி முடிச்சிருந்தா, கிராஜுவேட்ஸாக இருந்தால் எங்களுக்கு சான்ஸ் கூட. ரிஸ்வி, ஐ அக்ரி with you there. உங்களோட நான் உடன்படுறேன். நெக்ஸ்ட், அனுப்பமா, would you like to join the English course with me? என்னோட இங்கிலீஷ் கோர்ஸை ஜாயின் பண்ண உனக்கு விருப்பமா? ரிஸ்வி, ஷோர், நிச்சயமாக. ஐ ஹாவ் டு டிஸ்கஸ் திஸ் மேட்டர் வித் மை பேரண்ட்ஸ். என்னுடைய பெற்றோர்களோடு நான் இதை கலந்துரையாடணும். தட்ஸ் ஃபைன். ஹவ் அபவுட் தி ஐடி கோர்ஸ்? ஐடி கோர்ஸ் எப்படி? ஆக்சுவலி ஐ வுட் லைக் டு ஃபாலோ தட் டூ. அதனையும் நான் ஃபாலோ பண்ணணும். வாட்ஸ் த டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ்? அந்த கோர்ஸோட காலம் எப்படி? இட்ஸ் only 6 months. 6 மாதங்கள் மாத்திரமே. ஐ திங்க் தட்ஸ் குவைட் மேனேஜபிள். அது மிக மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குது, சமாளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ் தட் ஸோ? அப்படியா? ஓகே தென், சரி. அப்படி என்றால் ஐல் கால் யூ இன் 2 days. நான் 2 நாளில் உனக்கு கால் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். தகவலுக்கு நன்றி. யூ ஆர் வெல்கம்.